அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கத்த தந்த இந்த சாக்கியத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்குல இருந்து நம்ம ரோமர அந்த அதிகாரங்களை நம்ம தியானிக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம நிறைய வசனங்கள் நிறைய பிரசங்கங்கள் எல்லாமே கேட்கிறோம். ஆனா நம்ம என்னுடைய பர்சனல் இதுல எனக்கு ஒரு இது என்னன்னா, திரும்ப திரும்ப நம்ம ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த வேதத்தின் அடிப்படைகளை நம்ம இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ளும் போது நம்ம விசுவாசத்துல இன்னும் அதிகமாய் நிலைத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்தது. அதனால என்னோடு கூட நம் எல்லாரும் சேர்ந்து நம்ம அதை தியானிக்கலாம். நான் நிறைய கற்றுக்கொண்டேன்னு சொல்ல முடியாது. ஆவியானவர் எப்படி கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு தடவையும் நம்ம வேதத்தை வாசிக்கும் போது நம்மளுக்கு ஒவ்வொரு விதமான புரிதல், நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துக்கு எது எப்படி உதவியா இருக்குமோ, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு அது எப்படி உபயோகப்படணுமோ அதே மாதிரி ஆண்டவர் நம்மள என்ன பண்ணுவார், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளை வழி நடத்தி கொண்டு போகிறத நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கும் நம்ம முதலாவது ரோமர் 1ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கணும், நம்மளுக்கு புரிதலை கட்டளையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரிடத்துல நான் ஜெபிக்கிறேன். நம்ம இன்னைக்கு வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிக்கலாம். ரோமர் 1:1-2. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல், ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. எத்தனை பேர் ரொம்ப ஆசையா இருக்கீங்க இதை தியானிக்கலாம், இல்லைன்னா ஒரு மாதிரி போர் அடிக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா? எல்லாரும் வாஞ்சியா இருக்கீங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் நம்ம தியானிக்க போகிறோம். நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும். பட் அடிப்படையா இது ரோமர்ல ஆண்டவர் பவுல் மூலமா என்னென்ன காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம கொஞ்சம் ஆழமாய் தியானிக்கலாம். இப்ப முதலாவது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டேன் அப்படின்ற பவுலுக்கு தன்னுடைய அழைப்பை குறித்து அந்த ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு நிச்சயமான காரியம் இங்க இருந்தது. நம்மள எத்தனை பேருக்கு நம்மளுடைய அழைப்பை பத்தி தெரியும்? நம்மளுடைய அழைப்பு என்ன அப்படின்றதுல நம்ம தெளிவா இருக்கிறோமா? நம்முடைய அழைப்பை குறித்து உங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு நம்மள ஆண்டவர் எதற்காக அழைத்திருக்கிறார், நம்முடைய அழைப்பு எதற்காக அப்படின்றது தெரியும் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நம்மள அந்த பாதையில அழகாய் அவர் நடத்தி கொண்டு போவார். இந்த சூழ்நிலைகள் நம்ம நினைப்போம், நம்மளுக்கு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் இதெல்லாம் ஏன் ஆண்டவர் எனக்கு அனுமதித்தார் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா நம்மளை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகா கொண்டு போவார். நீங்க நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நம்ம நினைப்போம், ஒரு சிலர் நம்மளை கொடுமைப்படுத்தினாங்க, சிலர் நம்மளை கஷ்டப்படுத்தினாங்க, சிலர் நம்மளை இப்படி எல்லாம் பேசினாங்க அப்படிலாம் நம்ம நினைச்சு அந்த நாள்ல வருத்தப்பட்டு சண்டை போட்டு ஆத்திரப்பட்டு பிபி ஏறி நிறைய பிரச்சனைகள் போராட்டம். ஆனா நம்ம ஒன்றே மறந்து விடுகிறோம், நம்மள ஆண்டவர் அழைத்திருக்கிறார் ஒரு காரியத்திற்காக. அந்த அழைப்புக்கு ஏற்ற வகையில நம்மள அவர் வணைந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத நாம அதை லேட்டரா தான் நம்ம புரிந்து கொள்ளுவோம். ஒருவேளை நீங்க அந்த பாதைக்குள்ளாய் போயிட்டு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு போராட்டமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த போராட்டம் அந்த சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் அப்படின்னா நம்மள அடுத்த நம்மளுடைய அழைப்புக்கு அவர் அதை நம்மளை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார் அப்படின்றதான் நம்ம அதுல புரிந்து கொள்ள முடியும். நீங்க நம்ம வாசிச்சோம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:26. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. அடுத்தது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமென். அப்போ இங்க பார்க்கும்போது நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பை நாம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. நம்மள ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு எனக்கு எப்பவுமே
மெசேஜ் கொடுக்கணும் ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா நம்ம எது நம்மளை விட நிறைய வேதத்தை கற்று தேர்ந்த நிறைய அறிஞர்களோ வேத பண்டிதர்களோ எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் வந்து நம்மள அழைத்திருக்கிறார், நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனா அது கரெக்டா இருக்குமா தப்பா இருக்குமான்னு எப்பொழுதுமே எதை குறித்துனாலும் ஆண்டவரே இது சரியா தவறா, சில நேரங்கள்ல நம்ம நம்ம புரிந்து கொள்ளுகிறது ஒருவேளை நம்மளுடைய சுய இதுல புரிந்து கொள்கிறோமோ அப்படின்லாம் ரொம்ப பயமா இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அதை உறுதிப்படுத்துவார். பேசுகிறவர் நீர் தானா அப்படின்னு எப்பொழுதுமே கேட்டு இப்பவும் உட்காந்துட்டு ஆண்டவரே முதல்ல நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுதுல ரோமர் வாசிக்கும் போது எனக்கு ஒண்ணுமே புரியாது, ரொம்ப ஹார்டா இருக்கும். ஐயோ இது எப்படி எது எல்லா வார்த்தைகளும் புரிந்த மாதிரியே இருக்கும். ஆனா அந்த வார்த்தைகளுக்குள்ள சாராம்சம் என்ன அப்படின்றது புரியாது. அப்போ இது யாராவது கத்து தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் மத்தவங்க இடத்துல கேட்கும் போது அவங்க கற்றுக் கொடுக்கும் போது ஒரு புரிந்த மாதிரி இருக்கும், ஒரு புரியாத மாதிரி இருக்கும், நிறைய காரியங்கள் குழப்பமா இருக்கும். அப்போ அப்போ நம்ம நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து வாசித்து தியானிக்கும் போது அந்த புரிதல் வேற மாதிரி இருக்கும். அப்போ நம்மள எதற்காய் அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைகளை கொண்டு நம்மளோட வாழ்க்கையில அனுமதிக்கிற தேவன் நம்மள அந்த அன்னைக்கு ஒவ்வொரு காலகட்டத்துல நம்ம வேதத்தை படிக்கும் போதும் வேதத்தில் உள்ளதான் வேதம் சொல்லுது, அந்த அவருடைய அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது, அந்த அபிஷேகம் உங்களை போதிக்கும். இன்னைக்கும் நான் அந்த ஜபத்தோட தான் நான் உங்க முன்னாடி வந்திருக்கேன். ஆண்டவரே நாங்க இந்த எனக்கு ரொம்ப ஆசை, இந்த நம்ம இந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே வந்து சத்தியத்தை நல்லா கற்று தேர்ந்து ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு வேளை உங்களுக்கு தோணலாம், நான் வந்து வேதத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நான் பெரிய பைபிள் காலேஜ்ல படிச்சிருக்கணும், இல்ல பெரிய பெரிய இது படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வந்து கிடையவே கிடையாது. பைபிள் காலேஜ்ல உங்களை அந்த ஒரு வேத அறிவு கண்டிப்பா வரும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா ஆவியானவர் சத்திய ஆவியாகிய அவர் வந்து உங்களுக்குள்ள வந்து போதிக்கிற அந்த இது இருக்கு பாருங்க, அந்த ஒரு வேதத்தை குறித்ததான அவருடைய அந்த அறிவு உங்களுக்கு நம்மளுக்கு அதை வெளிப்படும் போது அந்த ஒரு சந்தோஷம் வேதத்தின் மேல அவ்வளவு ஒரு வாஞ்சியா இருக்கும். நான் என் வாழ்க்கையில நினைச்சே பார்த்ததுல இன்னைக்கும் சொல்றேன், எனக்கு ரொம்ப எல்லா காரியங்களையுமே நான் வாசிப்பேன். சின்னதுல இருந்தே வாசிக்கிற பழக்கம், தேடுகிற பழக்கம் எல்லாமே ரொம்ப உண்டு. எல்லா விஷயத்துலயுமே இன்ட்ரெஸ்ட் உண்டு, எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த வேதத்தையும் அதே மாதிரி எடுத்து வச்சா அப்படி சந்தோஷமா வசனம் வந்துட்டே இருக்கும், தேடிக்கிட்டே இருக்கும். எனக்கே ஆச்சரியமா இருக்கும், இது எப்படி நமக்கு ஆண்டவர் இந்த கிருபையை தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையா அப்பதான் யோசிச்சேன், அது நம்மளுடைய அழைப்புக்கு அந்த எப்படியெல்லாம் நம்மள வந்து ஆண்டவர் நமக்கு ஒரு வாஞ்சியை கொடுத்து நம்மள வேதத்தை இன்னும் தேடணும். இன்னைக்கே வந்து நான் நினைச்சேன் எவ்ரி வீக் நான் வரும்போதெல்லாம் ஒரு அதிகாரத்தை முடிக்கணும் அப்படின்னு மாதிரி ஃபர்ஸ்ட் தியானித்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வசனமா போகும்போது ஒரு வசனத்துக்குள்ளேயும் எங்கேயோ போய் எனக்கு கடைசியில ஆண்டவரே நீர் என்ன சொல்லித்தர சித்தமா இருக்கிறீரோ அதை சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டு. அப்போ நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பை பார்க்கணும். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை எவ்வளவு மேன்மையா, அதான் வேதம் சொல்லுதுல, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். நம்ம எல்லாம் பலமற்றவர்களா இருப்போம், ஒருவேளை நம்ம ஒன்றுக்கும் உதவாத உலகத்தின் பார்வையில. உண்மையா நானே என்னையும் சொல்றேன், ரொம்ப அறிவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஒரு ஞானமும் எதுவுமே கிடையாது. யார் சொன்னாலும் நம்புறது, எதுனாலும் ஒரு டிசிஷன் மேக்கிங் எதுவுமே தெரியாது. உலகம் குழப்புகிற சூழ்நிலைகளுக்கு ஏத்தாப்புல யார் என்ன சொன்னாலும் அதை நம்பிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு காரியம். ஆனா எனக்கு சிஸ்டர் சொன்னாங்கல்ல, நான் போறேன், ஆண்டவர் அவருடைய வெளிச்சத்தை எனக்கு காண்பிக்கணும். கண்டிப்பா ஆண்டவர் அவருடைய வெளிச்சத்தை நமக்கு முன்னாடி காண்பிப்பார். அதான் தாவீது சொல்லுவான்ல, இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமா இருக்கும் அப்படி. அதே மாதிரி ஆண்டவர் தன்னுடைய வெளிச்சத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு தருவார். கண்டிப்பா நீங்க ஒருவேளை உங்க டிசிஷன் மேக்கிங்ல குழப்பமா இருக்கலாம், இதை நான் சூஸ் பண்ணணுமா, அதை சூஸ் பண்ணணுமா, இதை தப்பா சூஸ் பண்ணிட்டேனோ, இதை தப்பா சூஸ் பண்ணதுனால நான் இந்த சூழ்நிலைக்கு ஒரு நாளும் கிடையாது. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் எப்பொழுதுமே அவருடைய வெளிச்சத்தை நமக்கு அனுப்பி நம்மளுக்கு அந்த பாதைகள் அவரால் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ நம்முடைய அழைப்பை நம்ம தெரிந்து கொள்ளணும், நம்மளே ஒரு விசேஷித்த விதமாய் அவர் அழைத்திருக்கிறார். அதனாலதான் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, 2 பேதுரு 1:10 வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள்.
இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை. ஆமென். நம்ம பவுலுடைய அழைப்பை பத்தி தான் இங்க வாசிச்சோம். பவுல் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடல ஏன் இந்த அழைப்பை குறித்து நம்ம இன்னும் பார்க்கணும் அப்படின்னா, இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நம்ம உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. இது நம்ம தெரிஞ்சதுதான். இவைகளை செய்தால் நம்ம ஒரு நாளும் என்ன பண்றதில்லை, இடறி விழுவதில்லை. ஆனா பிசாசினுடைய தந்திரம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை பார்க்கும்போது அவனுக்கு என்ன பண்ணும், அவனால பொறுக்க முடியாது. அப்போ பிசாசு எப்படி நம்மிடத்துல கிரியை செய்வான்? ஏதாவது ஒரு மனிதர்கள் மூலமாய் தான் நம்மளை வேதனைப்படுத்துறது, நம்மளை துக்கப்படுத்துறது, நம்மளை கஷ்டப்படுத்துறது, நம்மளை புண்படுத்துகிற காரியங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அந்த மனுஷரை நம்ம வெறுக்க கூடாது. அந்த மனுஷர் மூலமாய் கிரியை செய்கிற பிசாசுக்கு விரோதமாய் நம்ம என்ன பண்ணணும், எதிர்த்து நிற்க தாணி உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். அப்போ ஒரு எப்பொழுதுமே நம்மளும் அதே மாதிரி நாமளும் நம்ம ஆராய்ந்து பார்க்கிறவர்களா இருக்கணும் எப்பொழுதுமே. இப்போ எனக்கு தோணும், இதெல்லாம் நம்மளுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க சொல்லி தந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நம்ம வாழ்க்கை சூழ்நிலை, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள் மூலமாய் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொன்றையா கற்று தருவார். நம்ம சில நேரங்கள்ல எல்கேஜி பாடத்தை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டோ போகணும்னு நம்ம ஆசைப்படுவோம். நான் அப்படி இல்லை, நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம போகிற அந்த பாதைகளை ஆண்டவர் நமக்கு கற்று தந்து இந்த சூழ்நிலைகளை, அப்போ எப்பொழுதுமே மற்றவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நாமளே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு காரியமா இருக்கணும். நம்மிடத்துல என்ன தப்பு இருந்தது, எந்த காரியம் நிமித்தம் ஒருத்தங்க கோபப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் தானே. நம்ம மேல கோபப்படுறாங்கன்னா ஒண்ணு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஒரு மென்டலி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், இல்ல நம்மளுடைய ஏதோ ஒரு காரியம் அவர்களை என்ன பண்ணிருக்கோம், அந்த ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கோம். அப்ப அது என்ன காரியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்க முடியாது. நம்மளுக்கு சிலருக்கு நம்ம நல்லவங்களா இருப்போம், சிலருக்கு நம்ம நல்லவங்களா இருக்க முடியாது. சோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் நல்லவங்க இருப்பாங்க, திடீர்னு அவ மாறிட்டா அப்படிம்பாங்க. அப்ப நமக்குள்ள மாற்றங்கள் வர்றது உண்மைதான். அப்ப நம்மளையும் ஆராய்ந்து பார்க்கிறவர்களா இருக்கணும். ஏன் ஆண்டவர் நம்மளை இந்த வாழ்க்கை இதுல அனுமதித்தார் அப்படின்றது, இப்படி எல்லா காரியங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கிறவர்களா இருந்தோம்னா நம்மளுடைய அழைப்பை குறித்து அந்த ஒரு தெளிவு நமக்குள்ள இருக்கும். நம்ம ஒரு நாள் என்ன பண்றதுல நம்ம இடறி போகிறதா இருக்காது. ஏன்னா தெரியும் நம்மளை அழைத்திருக்கிறார், அவர் உண்மை உள்ளவர், அவர் நம்மளை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பவுல் இங்க எழுதும் போது பவுலுக்கு அவ்வளவு தெளிவாய் தன்னை அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவர், தன்னுடைய அழைப்பை குறித்து அவருக்கு அவ்வளவு ஒரு தெளிவு அங்க இருக்குது. அப்போ அந்த அழைப்பை குறித்து அவர் அங்க முதலாவது என்ன சொல்றாரு, அப்போஸ்தலர் ஆகும்படி அழைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொல்லுவது இந்த காலகட்டங்கள்ல அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொன்னா இன்னைக்கும் நம்ம அந்த பார்க்கும்போது சபையில சிலரை அப்போஸ்தலராகவும் போதகராகவும் சுவிசேஷகராகவும் ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம். எப்பொழுதுமே அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு, அந்த அழைப்பை விட்டுட்டு நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோமோ அதை விட்டுட்டு நம்ம மற்ற காரியங்கள் எல்லாம் செய்யும்போது அதனால நமக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் பவுல் என்ன சொல்றாருன்னா, அந்த நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இன்னும் ஒரு 2 வசனம் கூட வாசிச்சிடலாம். ரோமர் 11:29 வாசிக்கலாம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் ஒரு நாளும் மாறாது. இப்போ நம்ம ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கிறோம், இதுல இருந்து இன்னொரு கம்ப்ளீட்டா நம்ம படித்த படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ப்ரொஃபஷனுக்கு நம்ம மாறுவோம். ஆனா ஆண்டவருடைய அழைப்பு, அவர் நம்மளை எப்போ அழைத்திருக்கிறாருன்னா தாயின் வயிற்றுல இது பவுல் சொல்றார், தாயின் வயிற்றிலிருந்து என்ன அவர் அந்த பிரித்தெடுத்தாரு அவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு நாளும் ஆண்டவர் நம்மளை எதற்காக அழைத்தாரோ, இல்ல எனக்கு ஊழியம் மாறிடுச்சு, எனக்கு இது மாறிடுச்சு, அப்போ எனக்கு வேற ஊழியம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிலாம் கிடையாது. எப்பொழுதுமே ஆண்டவர் நம்மள ஒரு காரியத்திற்காக அழைத்திருக்கிறாருன்னா அதுதான் கடைசி வரைக்கும் நம்முடைய ஊழியமா இருக்கும். அதை நம்ம முதலாவது தெரிந்து கொள்ளணும். இன்னொரு காரியம் என்னன்னா, எபேசியர் 4 அதிகாரம் 1 வாசிக்கலாம். எபேசியர் 4:1.
ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்கிற புத்தி எனவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. அப்போ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் எதற்காக அழைத்திருக்கிறாருன்றதை நம்ம முதல்ல உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அடுத்து அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய், ஆண்டவர் ஒரு நாளும் மாறுகிறவர் அல்ல. ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அதற்கு நமக்கு கிருபையும் கொடுக்கிறார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரோமர் அதிகாரங்களை 2ஆ பிரிக்கும் போது முதலாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 8 அதிகாரம் வரைக்கும் ஃபுல்லாவே சுவிசேஷத்தை குறித்தா இருக்கும். சுவிசேஷத்தை குறித்தும் சுவிசேஷத்தின் காரியங்களை குறித்தும் அது எப்படி பவுலுக்கு கொடுக்கப்பட்டது, அது எப்படி நம்ம பிரசங்கிக்கிற காரியங்களா இருக்கும். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ரோமர் முழுவதும் அடுத்த பின்பக்கம் ஃபுல்லா நம்ம அந்த கற்றுக்கொண்ட சத்தியத்தை அதை நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணுகிறதா இருக்கிறோம். அந்த காரியங்களா இருக்கும். இடையில யூதர்களுக்கு நியமிக்கப்பட்ட காரியங்களும் 9, 10, 11 அதிகாரத்துல அந்த நியமிக்கப்பட்ட நியமங்கள் அதெல்லாம் குறித்தும் அவர் அங்க எழுதியிருப்பார். ஆனா முக்கியமாய் நம்ம அந்த சுவிசேஷத்தை குறித்து பார்க்கும்போது இதுல 3 காரியங்களே அவர் அதிகமாய் சுவிசேஷத்தை குறித்து அதிகமாய் பேசுகிறார் ரோமர்ல. அடுத்து விசுவாசத்தையும் கிருபையும் குறித்து அங்க பேசுகிறார். இந்த 3 சத்தியங்கள் அங்க ரொம்ப அதிகம். சுவிசேஷத்தின் சத்தியம், அதுல விசுவாசமும் கிருபை. இப்போ நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம நல்ல திட்டமும் தெளிவுமாய் நம்ம மனசுக்குள்ள வைத்துக்கணும். அப்ப அழைப்பை குறித்து நம்ம இங்க பார்த்திருக்கோம். இப்ப பவுல் எங்க சொல்கிறேன்னா அவர் அங்க தன்னை அப்போஸ்தலன் ஆகும்படி அழைத்திருக்கிறார். ஆனா அதுலயும் அந்த அப்போஸ்தல ஊழியத்திலையும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக தன் பிரித்தெடுக்கப்பட்டதையும் அவர் அங்க சொல்லுகிற ஒரு காரியம். அப்போ அப்போஸ்தலர்களை ரொம்ப 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கலாம். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியர்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். அப்ப இங்க பார்க்கும்போது சபையில ஆண்டவர் யாரு முதலாவது அப்போஸ்தலர், அதுக்காக அப்போஸ்தலர்கள் மேன்மையானவர்கள் மத்தவங்க எல்லாம் கம்மி அப்படின்லாம் இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழியம். அந்த ஒவ்வொரு ஊழியத்தையுமே யாரு ஆவியானவர் தான் அவர்களுக்குள்ள இருந்து வழி நடத்துகிற ஒரு காரியம். அதனால யார் பெருசு யார் சிறுசுன்னு இல்ல. ஆனா அப்போஸ்தலர்களை குறித்து இந்த அவரை தன்னுடைய அழைப்பை குறித்து சொல்லும் போது அப்போஸ்தலன் ஆகும்படி அழைத்திருக்கிறாருன்னா இந்த காலகட்டங்கள்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போஸ்தலர், சுவிசேஷகர், அப்போஸ்தலர் அப்படின்னு அடைமொழியை அவர்கள் கொடுக்கிற காரியம். நம்ம அப்போஸ்தலர்களை குறித்தும் நம்ம சில காரியங்களை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் கொரிந்துவிலே தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுல். அப்போ பவுல் தன்னுடைய அழைப்பை குறித்து சொல்லும் போது இது தேவனுடைய சித்தத்தினால இந்த அழைப்பு ஏற்பட்டது. யாருடைய அப்போஸ்தலன் ஆகும்படி? இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி. அப்ப நம்ம அப்போஸ்தல இந்த காலகட்டங்கள்ல அப்போஸ்தல ஊழியம் செய்கிறவங்க யாருக்கு ஊழியம் செய்கிறார்களா இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்கிறவர்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு அப்போஸ்தலர்களா இருக்கிறார்களா? அந்த காரியங்களை குறித்து நாம தெளிவாய் புரிந்து கொள்ளணும். நம்ம யாருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அப்போஸ்தலர்கள் நம்ம சீஷர்களை நம்ம அப்போஸ்தலர்கள் அப்படின்னு வேதத்துல சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து நேரடியா அவர்களை தெரிந்தெடுத்து எப்பொழுதுமே ஊழியக்காரர்கள்ல அப்போஸ்தலர்னு போடுறவங்க அந்த அப்போஸ்தலர் ரொம்ப மேன்மையான ஒரு இதுவா சொல்லுவாங்க. மேன்மையான ஊழியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஆண்டவர்ல டைரக்டா ஆண்டவருக்காக ஊழியம் செய்த ஒரு காரியம். டைரக்டா ஆண்டவருடைய கைக்கு கீழே சீஷர்களா இருந்து அவரை பின்பற்றி ஊழியம் செய்த ஒரு காரியம். இப்ப பவுல் பாத்தீங்கன்னா பவுலுடைய ஊழியம் எப்படின்னா ஆண்டவருடைய மரணத்துக்கு அப்புறம் தான் அவருடைய ஊழியமா இருந்தது. ஆனா சொல்லுவாங்க யூதாஸ்க்கு பதிலா பவுல ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஆனா சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவசரப்பட்டு அந்த இன்னொரு மத்தேயு அந்த சீஷனை தெரிந்தெடுத்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை ஒவ்வொரு ஊழியத்தை கொடுத்தது மாதிரி பவுலுக்கு இந்த அப்போஸ்தல ஊழியத்தை அவர் கொடுத்திருக்கிறார்.
அப்போ இங்க நீங்க எபேசியர் 4:12-13 பார்க்கும்போது, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைகிறதற்காகும். அப்ப அப்போஸ்தலர்களா இருந்தாலும் சரி, சுவிசேஷர்களா இருந்தாலும் சரி, அவருடைய ஊழியம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துகிற காரியத்துல அவர்களுக்கு உதவுகிற ஒரு காரியமா இருந்தாலும், இன்னொன்னு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்ன பண்ணணும், வளரணும். சபையை வளர்க்கிற ஒரு காரியம். சபை அப்படின்னு சொல்லும் போது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அப்படின்றது நாம தான் அதுல என்னவா இருக்கிறோம், அங்கமா இருக்கிறோம். நம்ம கட்டடமாகிய சபையை வளர்க்கிற ஒரு காரியம் இல்ல. நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இப்ப இன்னைக்கும் நம்ம இந்த ரோமர் படிக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை நாம தான் அவருடைய சபையா இருக்கிறோம். அப்போ நம்ம வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளரணும். நம்ம வளரும் போது அநேக காரியங்கள் இப்போ நம்ம ஏன் இந்த காரியங்களை திட்டமும் தெளிவுமாய் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நம்ம இந்த புரிதல் இல்லாத போது நம்மளுக்கு மத்தவங்களுக்கும் நம்மள நம்ம பண்ணுகிற காரியங்களை நம்ம யாருக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம், நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், இல்ல நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன், இல்ல நம்ம இது நிமித்தமாக நான் இந்த காரியத்தை செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு யாருக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது, யாரும் நம்மளை புரிந்து கொள்ளவும் முடியாது. முதலாவது நம்ம அதை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் நினைத்திருக்கிறார், நம்முடைய இருதயம் யாருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டங்கள், எந்த கவலைகள், கஷ்டங்கள் இருந்தாலும் நமக்கு ஒருவேளை ஒரு டெம்பரரி ஆறுதலுக்காக நம்ம மனுஷர்களிடத்துல போலாமே ஒழிய, ஆனா முக்காவாசி நேரம் நீங்க ஆண்டவரிடத்துல ஆறுதல் தேடாம மனுஷர்களிடத்துல நம்ம போகும்போது மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளை வேதனைப்படுத்துகிற ஒரு அனுபவம் கண்டிப்பா வரும். அதனாலதான் மனுஷரை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருக்குதே. ஒரு நாளும் நான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க ரொம்ப ஒரு சோர்ந்து போய் ரொம்ப ஒரு மன உளைச்சல் ஒரு குழப்பத்துல நம்ம இருக்கும் பொழுது நம்ம போய் இன்னொருத்தவங்க கிட்ட போய் நம்ம எனக்கு ஆறுதல் இல்ல எனக்கு ஒரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கேட்கும் போது அவங்களால உண்மையாவே நம்மளுக்கு எந்த பலனுமே இருக்காது. ஒருவேளை அவங்களுடைய வார்த்தைகள் நம்மளை இன்னும் புண்படுத்தி நம்மள சோர்ந்து போகிற ஒரு இதுவாதான் இருக்கும். அதனால அதுக்காக நான் ஆலோசனை கேட்க கூடாது, ஆலோசனை இடத்துல போகக்கூடாதுன்னு இல்லை. எப்பொழுதுமே நம்முடைய அழைப்பை நம்ம தெரிந்து கொண்டு நம்ம ஆண்டவர் ஒரு விஷயத்த நம்முடைய வாழ்க்கையில அவர் அழகாய் நம்மளை நடத்திட்டு போறாரு. ஒருவேளை இந்த அனுபவத்துக்குள்ள நிறைய பேர் போயிட்டு இருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். சில நேரங்கள்ல ஆலோசனை வேணும் அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்துல, இல்ல பிள்ளைங்க சோர்ந்து போயிருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு காரியம்னா பைபிள் எடுத்து படி, முதல்ல ஜெபம் பண்ணு. ஒண்ணுமே இல்லையா, உனக்கு உன்னால ஜெபிக்கவே முடியலையா, ஸ்தோத்திரம் சொல்லு. இல்ல ஆண்டவருடைய சமூகத்துல போய், ஆண்டவரே இல்ல ஒண்ணுமே இல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவருடைய சமூகத்துல போய் இருக்கும்போது இது ஒருவேளை மெக்கானிக்கலா தோணலாம் சிலருக்கு, இது என்ன இப்படி பண்ணன உடனே நம்ம பிரச்சனைகள் எல்லாம் போயிடுமாறு. ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதற்கான ஒரு வழியை நமக்கு தருவார். ஏன்னா நம்மளை அழைத்த அழைப்பு அப்படி. அதை நம்ம புரிந்து கொள்ளும் போது நம்ம அதனாலதான் பவுல் அடி, துக்கம், பிரச்சனை, போராட்டம், பாடு, கப்பல் பயணம், கப்பல் உடைஞ்சு போகும்போதும் அவர் வாட்டுக்கு உட்கார்ந்து இருந்தாரு, ஒரு பயமும் இல்லை. ஏன் அப்படின்னா, ஓகே என்ன அழைத்துட்டாரு, கடைசி வரைக்கும் அவருடைய ஊழியம் செய்கிற வரைக்கும் அவருடைய சித்தத்தை நிறைவேற என்னுடைய வாழ்க்கையில அவருடைய சித்தம் நிறைவேற வரைக்கும் அவர் என்ன எப்படினாலும் என்ன பண்ணுவாரு, கொண்டு போயிட்டே இருப்பாரு. நான் நிறைய நேரங்கள்ல இது அனுபவத்துல சொல்லுவேன், வேலை இது அதிக பிரசங்கித்தனமாய் தெரியலாம். எப்பொழுதுமே எனக்கு சில நேரங்கள்ல நான் ரொம்ப சுவாசத்துல சோர்ந்து போயிருக்கேனோ, வேதம் வாசிக்கிறதுல குறைவுபட்டு இருக்கிறேனோ அப்படிலாம் இருக்கும்போது எனக்கு எப்பவுமே தோணும், எனக்கு ஒரு கிருபையை நீர் தந்திருக்கிறீர், கண்டிப்பா இதை யாருக்காவது பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் நான் இந்த ரோமர் தியானிக்கும் போது தெரியல, நிறைய காரியங்களை ஆண்டவர் எனக்கு புதிதாய் கற்றுக் கொடுக்கும் போது அப்ப நினைச்சேன், ஓகே அடுத்த என்னுடைய ஊழியத்துல இல்ல என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு என்னை நகர்த்தி கொண்டு போகிறார்.
நான் என் மூலமா ஏதோ ஒரு காரியத்தை யாருக்கோ கற்றுக் கொடுக்க விரும்புறேன். நான் ஒவ்வொரு நாளும் இந்த மெசேஜ் கொடுக்க உட்காரும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். நிறைய என்னென்னமோ வசனம், நான் மத்தவங்கள மாதிரி கோர்வையா எனக்கு பிரசங்கிக்கவே தெரியாது. ஏதோ உட்காருவேன். நிறைய இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 1000 வசனம் இருக்கும் என் கண்ணு முன்னாடி. எதை சொல்றது எதை திடீர்னு பார்த்தா சில வசனங்கள் எனக்கு புதுசா தெரியுதும், இதுக்கு முன்னாடி தெரிஞ்ச அர்த்தத்துக்கும் இப்போ புதுசா புரிந்து கொள்கிறதுக்கும் வித்தியாசமா இருக்கும். நான் எதை சொல்லணும் ஆண்டவரே, எதை பேசணும் எனக்கு கற்றுத்தாரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா முடிவுல யாராச்சும் ஒருத்தர் மூலமா சாட்சியா இந்த காரியத்தை ஆண்டவர் அக்கா மூலமா வெளிப்படுத்தினால, சகோதரி மூலமா வெளிப்படுத்தினான்னு சொல்லும் போது, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எதற்காய் என்னை தெரிந்து கொண்டீரோ, எதற்காக என்னை அழைத்தீரோ, அதுல கொஞ்சோண்டு ஒரு பாயிண்ட் ஏதோ ஒண்ணு என் மூலமாய் அது நடந்திருக்கு, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அப்படின்னு. அப்ப நினைப்பேன், நம்ம மூலமாய் அவர் பயன்படுத்துகிறார். விட்டு கொடுக்கணும். நம்ம இது விட்டு கொடுத்தல் நமக்கு ஸ்லோவா நம்ம போக 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 வரும். அப்போ நிறைய காரியங்களை குறித்து யாராச்சும் ஏதாவது சொல்லிட்டு போனோம், சில நேரம் தோணும் இவர் ரொம்ப பெரிய இதுவா பிரசங்கிக்கிறாளா அப்படின்னு. ஒருவேளை குடும்பத்துல நிறைய பேர் இப்ப நான் கோவப்படுத்து ஏதோ பேசும்போதுதான் கண்டிப்பா திட்டுவாங்க. அப்படி நல்ல மாதிரி அங்க பிரசங்கம் பண்றா, அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்மளை அழைத்திருக்கிறார், நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார், தெரியாததை கற்றுக் கொடுக்கிறார். குருடரை அறியாத பாதையில வழி நடத்தி கொண்டு போறார். பின்னாடி 4 குருடனுக்கு நம்மளுடைய வெளிச்சத்தை நமக்கும் தர அந்த எப்படி பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் நமக்கு என்னவா இருக்கும்னா ஐக்கியம், ஒரு புதுசா நமக்கு ஐக்கியத்தை தருவார். ரீசெண்டா கூட நான் இதெல்லாம் தியானிச்சுட்டு இருக்கும்போது இந்த காரியங்களை குறித்து என் மண்ணுக்குள்ள நிறைய ஓடிட்டு இருந்தது. ஆண்டவரே, நான் என்ன சொல்லணும், எதை சொல்லணும், எப்படி நான் எது எனக்கு கற்றுத் தருகிறீர் அப்படிலாம் சொல்லிட்டு கேட்கும் போது சில அடிமைத்தனங்கள் நமக்குள்ள இருக்கும்ல, சில பேட்டர்ன்ஸ். எப்பவுமே சொல்லுவேன், சில விஷயங்கள் பிறவி கோணம் மாறாது அப்படின்னுவாங்க எங்க அம்மா எல்லாம். அது சுட்டு போட்டாலும் மாறாது அப்படின்னுவாங்க. அப்போ அந்த கண்டிப்பா நம்ம மூளைக்கு நம்ம எதை ஃபீட் பண்றோமோ அதுவாய் நம்ம மாறும் எப்பொழுதுமே. அதனால இயலாமையோ நெகட்டிவ் திங்கையோ ஒரு நாள் ஃபீட் பண்ணாதீங்க. எப்பொழுதுமே ஒண்ணு நினைச்சுக்கோங்க, உங்க கூட இருக்கிற ஒரு பெரிய எதிரி அப்படின்னா உங்களுடைய மூளைதான். அது உங்களுடைய பலமாவும் இருக்கும், உங்களுடைய பலவீனமாவும் இருக்கும். இதை நான் புரிந்து கொண்டேன். அது புரிந்து கொண்டதுக்கு அப்புறம் தான், எப்படின்னா நீங்க எது ஃபீட் பண்றீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல உங்களை கைட் பண்ணிட்டே இருக்கும். எப்படி நீங்க ஒரு மொபைல் பார்க்கும்போது ஒரு விஷயத்த நீங்க தேடுறீங்கன்னா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த ஒண்ணும் இல்ல, ஒரு டூர் போறதுக்கு பிளான் பண்றீங்க, ஒரு ஊட்டியோ கொடைக்கானலோ போறதுக்கு நீங்க பிளான் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு டிராவல்ஸ் பத்தி ஏதோ ஒண்ணு தேடுறீங்கன்னா அந்த ஃபுல்லா அந்த டூரு, அந்த ஊட்டி, அங்க என்ன எல்லாம் அதுதான் உங்களுக்கு மொபைல்ல வரும். அதே போலதான் நம்முடைய மூளையும். நம்ம எதை ஃபீட் பண்றோமோ அதை ஃபுல்லா அதை கிராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட ஃபீட்பேக்கை அது கொடுத்துட்டே இருக்கும். அதுதான் நம்மளுடைய கிரியையாய் வெளிப்படும். இதனாலதான் எனக்கு நிறைய நேரங்கள்ல நிறைய பிரசங்கம் கேட்காது. நிறைய பிரசங்கம்னா சில நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம வளரும் போது நிறைய ஆலோசனைகள், நிறைய ஊழியக்காரருடைய இதெல்லாம் நிறைய தேவை. சில நேரம் அடிக்ஷன் மாதிரி சில பர்டிகுலர் எல்லாம் கேட்கணும். எல்லா ஆலோசனைகளுக்கும் நம்மளுக்கு தேவைன்றதை ஆண்டவர் அப்பப்போ யார் மூலமாவது கொண்டு வருவார். பிரசங்கம் கேட்க கூடாதுன்னு சொல்றதுன்னா கேட்க கூடாது இல்ல, சிலர் அடிக்ஷன் மாதிரி நம்ம சிலருடைய இதை நம்ம ஃபாலோ பண்ணி அவங்கள ஃபாலோவர் ஆக்கிடுவோம். அவங்கள ஃபாலோவர் ஆகக்கூடாது. நம்மளுடைய ஃபாலோவர் யாரா இருக்கணும், கிறிஸ்துவா இருக்கணும். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். வித்தியாசமா நம்ம வாழ்க்கைக்கு நம்மளுக்கு தேவையானது நம்மளுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர் கற்றுத் தருவார். நம்ம இன்னொருத்தருடைய ஓட்டத்தை நம்ம ஓடக்கூடாது. இன்னொருத்தருடைய இதை நம்ம இது பண்ணக்கூடாது. இப்ப நானுமே ரோமர் தியானிக்கிறோம், நம்ம காரியங்கள் ஒரு வசனத்தை விட்டு தாண்டலைனும் நிறைய காரியங்கள் ஆண்டவர் நமக்கு கற்று தருவார். அதுல நம்மளுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கணும். அதே நேரத்துல நம்மளும் அதை தியானிக்கும் போது நமக்கு அது புரியும். அப்போ இந்த மாதிரி காரியங்கள்ல மற்றவர்கள் நம்மளை குழப்புகிற காரியமோ இதுலயும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விழுந்து விடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம்தான். யாரும் நம்மள ஜட்ஜ் பண்ணாலும் அதை பத்தி வரி பண்ணாதீங்க, போய் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. இல்ல நான் இந்த ஊழியத்தை செய்யறேன், நீ பெரிய ஆளுன்னு நீ இதை பண்றியோ அப்படின்னா, நான் பெரிய ஆளுலாம் இல்ல, நான் சின்னவர் தான், ஆனா ஆண்டவர் எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் செஞ்சுட்டு போறேன் அப்படின்ற ஒரு இது நமக்கு இருந்தா போதும். யாரும் நம்மளை குற்றப்படுத்துற இதுக்கு இல்ல, நமக்கு ஒரு குற்ற மனசாட்சியும் வர தேவையில்லை. அப்போ அப்போஸ்தலரை பத்தி பார்க்கும்போது அப்போஸ்தல ஊழியத்தை குறித்து ஆண்டவரோடு கூட இருந்தவங்க, அவருடைய சீஷர்கள், அவரால் போதிக்கப்பட்டவர்கள், அவரோடு கூட அந்த
ஐக்கியமா இருக்கிறவங்க அவரோடு கூட அவருடைய சீஷர்களை அப்போஸ்தலர்கள்னு வேதம் சொல்லுது. இந்த காலகட்டங்கள்ல அவருடைய சீஷர்களா இருக்கிறவங்க தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லிக்கிறாங்க. அப்ப அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் சிலதை பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லாவிதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள் நடப்பிக்கப்பட்டதே. அப்போ ஒருத்தர் அப்போஸ்தலர் அப்படிங்கும் போது அவர்கிட்ட முதலாவது காணப்படுகிற குணாதிசயம் என்ன? பொறுமை. அப்புறம் எல்லா அதிசயம் அற்புதங்கள் வல்லமை அவர்களுக்குள்ள நடப்பிக்கப்பட்டதே அப்படின்னு. ஆண்டவருடைய சீஷர்கள் எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடத்துகிறவர்களா இருந்தாங்க. அது ஏன் அப்படின்னா ஆண்டவரை அந்த நாட்கள்ல அவரை கிறிஸ்துவென்று ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களா இருந்தாங்க. இப்போ நம்ம அற்புதங்களும் அடையாளங்களையும் தேடி ஓடக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைகள். ஏன் அப்படின்னா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துல நம்ம என்ன பண்றோம்? அறிந்து கொண்டிருக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறோம், அவரை கிறிஸ்து என்று, அவரை மீட்பர் என்று, அவரை ரட்சகர் என்று நம்ம விசுவாசித்து அறிந்திருக்கிறோம். வேதத்தின் சத்தியங்களை நாம புரிந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவங்க போய் எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதான்னு நம்ம போய் எங்கேயுமே போய் என்ன பண்ணக்கூடாது, உட்காரக்கூடாது. ஜெபிக்கிற காரியம், ஜெபத்துக்கு நம்மளுக்கு ஒரு ஐக்கியம் வேணும், நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், நிறைய காரியங்கள் இருக்குது. அதே நேரத்துல நம்ம அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேடி ஓடுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. அதே மாதிரி பவுல் சொல்லும் போது அப்போஸ்தலரை பத்தி அப்போஸ்தல காரியங்களை பத்தி சொல்லும் போது கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலா இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலா இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால். அப்போ அந்த நாட்கள்ல யூதர்களுக்கு பிரசங்கிக்கும்படி பேதுருவை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கும்படிதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு யூதர். ஆனா பவுலுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன அப்படின்னா புறஜாதிகளுக்கு. இது போலதான் நம்மளுக்கும் ஆண்டவர் ஊழியங்களை தந்திருக்கிறார். நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம பண்ணுகிற தப்பு என்ன அப்படின்னா ஆக்சுவலி ரோமர் மட்டும் படிச்சு அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு அர்த்தம் பார்த்து அப்படிதான் தியானிக்க ஆரம்பித்தது. ஆனா ஆண்டவர் என்னோடு கூட நிறைய காரியங்களை இதன் மூலமாய் கற்றுக் கொடுத்தார். அதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்ற அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது அப்படின்றது எனக்கு தோணுச்சு. எப்பொழுதுமே எனக்கு நம்மளோட குரூப் எனக்கு என்னுடைய குடும்பம் மாதிரி, என்னுடைய சகோதரிகள் மாதிரி. எனக்கு என்னெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்துக்காரோ அந்த காரியங்கள் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். அப்போ இந்த காரியங்களை நான் உங்களோட கற்றுக்கொள்கிறேன். கலாத்தியர் 2:7 சொல்ற மாதிரி புறஜாதிகளுக்கு அப்போ நான் ரீசன்ட் டேஸ்ல நிறைய கொஞ்சம் கேள்விப்படுறது என்ன அப்படின்னா இவங்க வேற மதத்தவர்களுடைய வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டாங்க, இவங்க வேற மதத்தவர்களுடைய திருமணத்துல கலந்து கொண்டாங்க, இவங்க வேற மதத்தவர்களோடு கூட பழகுகிறாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நம்ம ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு தானே சுவிசேஷத்தை அறிவிக்கணும். எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ அதே போலதான் நம்மளையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்மளுடைய அழைப்பு எப்படிப்பட்டது அப்படின்றத நாம புரிந்து கொள்ள வேண்டியது முதலாவது அவசியம். இன்னொன்னு, ஆண்டவரை அறிந்தவங்களுக்கே சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு இப்ப நம்மளும் அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். அறிந்தவங்களுக்கே அறிவித்து கொண்டு இருக்கிறோம். என்னன்னா அறிந்தவங்களுக்கே ஏன் நம்ம ஏன் இன்னும் கற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம நிறைய காரியங்களை நம்ம இன்னும் கற்று தெளியவில்லை. நம்ம கிறிஸ்தவம் அப்படின்றத ஒரு ரிலீஜியனாவோ ஒரு மதத்தை சார்ந்தவர்களோடதோ அதை எப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போகுதோ, ஆண்டவர் என்னைக்குமே கிறிஸ்தவத்தை பரப்ப வரல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அவர் யாரை தேடி போனாரு, யார் கூட பழகுனாரு? அந்த காலகட்டங்கள்ல ஸ்திரீகள் சமூகத்துல பின்தங்கியவர்களா இருந்தாங்க. அவங்கள
அவரோடு நிறைய ஸ்திரீகள் ஊழியத்துல பங்கு பெற்றவர்களா இருந்தாங்க. பாவியான ஸ்திரீகளையும் ஆண்டவர் வந்து நேசித்து அரவணைத்து, சமாரியா ஸ்திரீ, மரியாள், நிறைய இருக்குது. அப்போ ஆனா அதே நேரத்துல உடனே சொல்லுவாங்க பவுல் வந்து ஸ்திரீகள் சபையில பேசுற, அது வந்து அந்த சபைகள்ல ஸ்திரீகளுடைய டாமினேஷன் அதிகமா இருந்ததுனால பவுல் அப்படி சொல்லுகிற ஒரு காரியம். நீங்க அப்ப பவுல் இப்படி பேசினாரு, அப்படி சொன்னாரு, அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு. நம்ம அதை பத்தி எல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. முக்காடு போடணுமா, முக்காடு போட வேண்டாமா, சர்ச்சுக்குள்ள ஷூ போட்டுட்டு போகணுமா, ஷூ போட கூடாதா, உபவாசம் இருந்தாங்களா, இவங்க உபவாசம் இருக்கலையா, இவங்க எப்படிப்பட்டவங்க. குளிர் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஷூ போட்டுட்டுதான் உள்ள போக முடியும். ஷூ சாக்ஸ் எல்லாம் இல்லைன்னா குளிர் பிச்சு காலெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிரும். அவங்க எப்படி இருப்பாங்க. சோ நிறைய காரியங்கள் இருக்கு. அப்போ நம்ம அந்த அந்த அந்தந்த இது நிமித்தம் மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஒரு காரியம் நம்மிடத்துல காணப்படக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமான இதை நியமித்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு, அப்ப நம்ம எதை நம்ம புரிந்து கொள்ளணும். ரோமர் அதிகாரம் ஃபுல்லாவே விசுவாசத்தையும் கிருபையும் தான் அதிகமாய் நம்ம கிட்ட திட்டமா இது பண்ணுது. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற காரியம், சுவிசேஷத்தை நாம ஏற்றுக்கொள்ளுகிற காரியம். அப்ப நம்ம சுவிசேஷத்தை எப்படி, சுவிசேஷ ஊழியத்திற்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி அதை புரிந்து கொண்டிருக்கிறோம், சுவிசேஷம்னா என்ன, இந்த காரியங்கள் நம்ம புரிந்து கொண்டோம்னா நம்ம மதத்திற்கோ நம்முடைய ரிலிஜியனுக்கோ, நம்ம கிறிஸ்தவம், கிறிஸ்டியானிட்டி, நானும் ஒரு காலத்துல கிறிஸ்தவத்தை குறித்து கிறிஸ்தவர்கள், அப்போஸ்தலர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள்ன்ற பேர் வந்துச்சு முதலாவது அந்தியோகியாவில. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், இந்துஸ், அவங்க எப்படி நம்முடைய கிரியைகளின் மூலமாய் அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். இப்ப நான் இன்னைக்கு இந்த ரோமர் அதிகாரம் மூலமாய் நான் என்னை வெளிப்படுத்தல, கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்தணும், அவருடைய சுவிசேஷத்தை நான் வெளிப்படுத்தணும். அவர் எதற்காய் வந்தாரு, எதற்காய். அப்போ நம்ம அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலே இவைகளையும் நீங்க செய்த ஒரு நாளும் இடறி விழுகிறது இல்லை. அப்போ நம்ம இன்னைக்கு ஆக்சுவலி சொன்னாங்கல்ல, மற்றவர்களை குற்றப்படுத்துகிற காரியம், அது ரோமர் 2ஆம் அதிகாரத்துல வருது. முதலாவது என்னதான் இருந்தாலும் ஒருத்தங்க நம்ம மேல கோபப்படுறாங்க, நம்ம கிட்ட மோசமா நடந்துக்கிறாங்க அப்படின்னா நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். இப்பதான் எனக்கு தோணுது, நம்ம அவங்க கோபப்படுத்துற மாதிரி நம்ம நடந்திருக்கோம், கண்டிப்பா நடந்திருக்கோம், நான் நடந்திருக்கேன். ஆனா காலம் ஃபுல்லா அவங்க என்ன இப்படி பகைச்சாங்க, என்ன கொடுமைப்படுத்தினாங்க, என்ன வேதனைப்படுத்தினாங்க. ஒருத்தங்க நம்மள வேதனைப்படுத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வேதனைப்படுகிற மாதிரி நம்ம ஏதோ, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அது வேற விஷயம். அதையும் தாண்டி நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய எந்த செய்கை அவர்களை வேதனைப்படுத்தினது, ஏதோ ஒண்ணு ட்ரிகர் பண்ணியிருக்கோம், கண்டிப்பா இல்லாமல்லாம் இருக்காது. சோ அதையெல்லாம் நம்ம புரிந்து கொள்கிற ஒரு தன்மை நமக்கு வேணும். இப்போ அப்போஸ்தலர்களை குறித்து நம்ம ஒவ்வொரு காரியங்களா பார்த்துட்டு இருக்கோம். அப்போ புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் பவுல தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்போ நம்ம யார் இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார், அவரை அறியாத ஜனங்களிடத்துல தெரியும். அப்போ முதலாவது நம்ம தெளிவடைந்த பிறகு இந்த காரியங்கள்ல எல்லாம் நமக்கு ஆண்டவர் ஒரு தெளிவை தருவார். இப்போ ஒருத்தங்க அவங்க வீட்டுக்கு போய் நம்ம புசிக்கிறது பாவம் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா ஸ்தோத்திரத்தோட, ஏன்னா அந்த எப்படி நீங்க வெளிப்படுத்துவீங்க, ஸ்தோத்திரத்தோட புசித்தால் விக்கிரகம் ஒரு பொருட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு புசித்தீங்கன்னா ஒருவேளை அவர்களை ஆதாயப்படுத்துறதுக்காக, அதுக்காக சும்மா போய் அவங்க கூட நம்ம உட்கார்ந்துட்டு விளையாடிட்டு இல்லாம இல்ல. எப்பொழுதுமே அது ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது அந்த சூழ்நிலைகளை உருவாக்கி தருவார். நம்மெல்லாம் அதான் சொல்றேன், நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதுதான் நம்ம நிறைய அந்த வாழ்க்கையில நம்ம அனுபவத்துல பார்க்கும்போது நம்ம சில காரியங்களை போர்ஸ்ஃபுல்லி இதை சொல்லிடணும், இந்த சுவிசேஷத்தை சொல்லிடணும் அப்படின்னு நம்ம விட்டு கொடுத்தோம்னா ஆவியானவர் நம்மளமே அழகா கிரியை செய்வார். நம்ம அவங்க இடத்துல பேசுகிற காரியங்கள், அவங்களுக்கு என்ன தேவை என்பதை
அப்படி நம்ம அன்பை வெளிப்படுத்தும் போது நம் மூலமாய் ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவார். சோ நம்ம பவுல் அதுல தெளிவா இருந்தார், புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கும்படி தன்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால்தான் நம்ம யாருடைய அஸ்திபாரத்தின் மேல நம்ம கட்டப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்படின்னா, எபேசியர் 2 19-20 வாசிக்கலாம். எபேசியர் 2:19-20. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். ஆமென். நாங்க யார் மேல கட்டப்பட்டிருக்கிறோம்? அவ்வளவு வேதத்தின் ரகசியங்களை தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், அவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல நம்ம கட்டப்பட்டவர்களா இருக்கிறோம். அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா பில்டிங்கும் என்னவா இருக்கும்? கண்டிப்பா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். நம்ம ஒரு நாளும் விழுந்து விட மாட்டோம். நம்ம அதுல ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும், அதுல ஒரு தெளிவு உள்ளவர்களா இருக்கணும். அடுத்து ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2:7. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். ஆமென். அப்போ பவுல் என்ன சொல்றார்? நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ மற்றவர்களுக்கு நாம விசுவாசத்தை கொண்டு போகிறவர்களா இருக்கணும், சத்தியத்தை கொண்டு போகிறவர்களா இருக்கணும். நம்ம ஆண்டவருடைய ஊழியக்காரராய் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? மற்றவர்களை விசுவாசத்துக்குள்ள வளர்க்கிறவர்களா இருக்க. விசுவாசம் அவர்களுக்கு எப்படி வரும்? உடனே சொல்லுவாங்க, இவங்க உனக்கு விசுவாசத்தை ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு பலவீனம், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் நம்ம ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள போயிட்டு இருக்கும்போது விசுவாசம் இல்லை, உனக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லுகிற ஒரு காரியம். நம்ம வார்த்தையினால விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற, கிரியையில வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் இருக்கு மற்றவங்க. இன்னொன்னு, நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும்போது, புறஜாதிகள் ஒருவேளை நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்திருப்பீங்க, நம்மளை சுத்தி இருக்கிற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸே நம்ம கிட்ட சில நேரம் எனக்காக ஜோம் பண்ணிக்கோ ஆண்டவர் இடத்துல, ஏஸ்பா கிட்ட ஜோம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய விசுவாசத்தை பார்த்து அவர்களுக்கு ஒரு விசுவாசம் வரும். நம்மளுடைய முக்கிய நோக்கமே, ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே நமக்குள்ள விசுவாசத்தை வளர்த்து நம்மள அந்த ரட்சிப்புக்குள்ள, அந்த நித்திய ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்துகிற. இது தவிர வேற எதுவுமே இல்லை. நீங்க பாத்தீங்க அப்படின்னா பின்னால நம்ம வாசிப்போம், நமக்குள்ள அந்த விசுவாசம் வளரணும், ஆண்டவர் அந்த கிருபையை தருவார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நான் திரும்பவும் அதான் லாஸ்ட் டைம் சொல்லும் போதும், கிரியையினால நம்ம இந்த காரியம் ஒரு நாளும் நம்முடைய கிரியையினால நம்ம ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள முடியாது, கிரியையினால நம்ம எதையுமே சுதந்திரித்து கொள்ளவும் முடியாது. அதுக்காக உடனே கிரியை இல்லை அப்படின்னா கிருபை மட்டும் போதுமா? அது சிலர் இப்போ அந்த ஒரு டிஸ்கஷனும் போகுது. கிருபை இருந்தா போதும், பாவம் எவ்வளவு வேணாலும் செஞ்சுட்டு நம்ம நீதிமானாக்கப்பட்டுருவோம், ஆண்டவர் கிருபையை தந்திருக்கிறார் அப்படிலாம் கிடையாது. நம்ம இடத்துல மனம் திரும்புதல் காணப்படணும். அந்த மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம், நம்ம முதலாவது எப்படி இருக்கிறோம் என்பதை நம்ம ரொம்ப ரொம்ப நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்து கொள்ளுகிறவர்களா இருக்கணும். அந்த மனம் திரும்புதல் நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 17:30 வாசிக்கலாம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். ஆமென். அப்போ மனம் திரும்புதல் நமக்குள்ள காணப்படணும். இன்னைக்கு நமக்குள்ள இப்போ எனக்கும் ஒவ்வொரு நாளும் நான் யோசிச்சு பார்க்கும்போது நிறைய காரியங்கள்ல மனம் திரும்புதல் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
நான் சொல்லுவேன்ல, சில பேட்டர்ன்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருப்போம் நம்மள அறியாம. ஆனா நான் சில நேரங்கள்ல எனக்கு தோணும், நான் ரொம்ப பர்ஃபெக்ட், நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் நான் கீழ்ப்படுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தையில நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரம் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணும்போது கரெக்டா அது என் பிள்ளைங்க வந்து மற்றவங்க நம்மள சொல்றதுக்கு இது பண்ணுவாங்க. எப்படி சொல்றது, மத்தவங்க நம்மள நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்றதுக்கு நம்மள கொஞ்சம் இது பண்ணுவாங்க, யோசிப்பாங்கல்ல. நம்ம ஒரு ஐக்கியத்துல, அதனாலதான் எப்பொழுதுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கோ மத்தவங்களுக்கோ நம்மளை குறித்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கும் நம்ம உரிமை கொடுக்கணும். ஃபேமிலில எல்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இந்த தப்பு பண்றீங்க, நீங்க பண்றது சரியில்லை அப்படின்னு சொல்லுகிற ஃப்ரெண்ட்ஸை நம்ம வச்சுக்கணும். அப்படி சொன்னவங்கள நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம், வெறுத்துருவோம். அப்படி பண்ணக்கூடாது. நம்மளுடைய விரோதிகளா இருந்தாலும் சில நேரம் நம்மள குற்றம் சுமத்துகிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம யோசிச்சுக்கணும், என்னிடத்துல அந்த குற்றம் காணப்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போகிறோம், நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நமக்குள்ள என்னென்ன காணப்படணும் அப்படின்றதுல நம்ம கரெக்டா இருக்கணும். ஆனா ஒரே நாள்ல அந்த மனம் திரும்புதல் நடக்காது. ஆனா அந்த மனம் திரும்புதல் நம்ம இடத்துல காணப்படணும். என் கிருபையை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறதுனால சொல்றேன், கிருபையினாலதான் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறார். ஆனா அந்த கிருபை வந்து கிரியைக்கும் கிருபைக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்குது. அதே நேரத்துல மனம் திரும்புதலாகிய கிரியை நம்ம இடத்துல காணப்படணும், அனுதினமும் அந்த மனம் திரும்புதல். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 20:21 வாசிக்கலாம். தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். ஆமென். அப்போ பவுல் என்ன பண்றாரு, புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். புறஜாதியாருக்கு அப்போஸ்தலன் ஆகும்படி பவுலை தெரிந்து கொண்டாருன்னு சொல்றாரு. பவுல் அப்ப யூதருக்கும் கிரேக்கருக்கும் எதை சாட்சியாய் அறிவித்தார் அப்படின்னா, மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும். நம்ம அப்பவும் அந்த விசுவாசத்தையும் சத்தியத்தையும் போதித்தாருன்னு நம்ம பார்த்தோம். அப்போ விசுவாசத்தையும் மனம் திரும்புதலையும் குறித்து நம்ம மற்றவர்களுக்கு போதிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்குள்ள அந்த மனம் திரும்புதல் காணப்படுகிறதா? நான் திட்டமும் தெளிவுமா சொல்றேன், என்கிட்ட ஃபுல் 100% மனம் திரும்புதல்லாம் இல்ல, நிறைய காரியங்கள்ல மனம் திரும்ப வேண்டியது இருக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும் போது, அப்போ மெயினா வந்து நீங்க கொஞ்சம், அதுவும் கேர்ள்ஸோ பாய்ஸோ கொஞ்சம் உங்களை விட பெரிய பிள்ளைங்களை ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் எதுனா டக்குன்னு நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணணும்னா டக்குன்னு மேபி நீங்க அந்த ரைட்ஸை உங்க பிள்ளைங்களை ஃப்ரெண்ட்லியா நீங்க நடத்துனீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க வந்து, அம்மா நீ இதை பண்ண தப்பு, இப்ப நான் யாரையாவது கிரிட்டிசைஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு என் பொண்ணு சொல்லுவோம், அம்மா அதெல்லாம் கிடையாது இப்படி அப்படின்னு. ஒரு நாள் ஒரு சகோதரி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, நான் இவ்வளவு வயசு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவங்க 50 இயர்ஸ்க்கு மேல ஆயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க என்கிட்ட, எனக்கு சங்கீதம் நீதிமொழிகள் மட்டும்தான் வாசிப்பேன், எனக்கு வேற எது வாசிச்சாலும் எனக்கு ரொம்ப புரியாது, பிளஸ் எனக்கு ரொம்ப ஆண்டவரோட அந்த உணர்வு பூர்வமான ஐக்கியம் இல்லை அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. ஆனா ஒரு விசுவாசம் இருக்கு அப்படின்னு ஏதோ இப்படி சொல்லிட்டு இருந்தாங்களா, எனக்கு ரொம்ப குழந்தை மாதிரி அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பொண்ணுட்டு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப பேபி மாதிரி அவங்க பேசுறாங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, குழந்தை மாதிரி இருக்கணும், அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு எனக்கு பயங்கர ஷாக்கா இருந்தது. கரெக்ட் தானே, இல்ல இன்னசென்ட்டா இருக்காங்க, நிறைய தெரிஞ்சுக்கிட்டு மனம் திரும்பாம இருந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ அந்த ஒரு காரியம் நம்ம இடத்துல காணப்படணும். இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக். அதனால இதெல்லாம் நம்ம மெதுவாவே, நம்ம நிறைய காலங்கள் இருக்கு, நம்ம ஸ்லோவா நிறைய காரியங்களை குறித்து பேசலாம். இப்ப அடிப்படையான காரியங்கள் என்ன அப்படின்றத நான் கற்றுக்கொண்டேன், அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அப்போஸ்தலர் 26:20 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 26:20. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ள இடத்திலும் பின்பு புறஜாதிகளிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். ஆமென். அப்போ என்ன சொல்றாரு, தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்றும் அறிவித்தேன் அப்படின்னு.
அப்போ அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்ட பவுல் என்னென்ன காரியங்களை செய்தாரு அப்படின்றத தன்னுடைய அழைப்பை அழகா அறிந்திருந்தாரு. தான் எதெல்லாம் பிரசங்கிக்கணும்னு அறிந்திருந்தாரு. தனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் என்னன்றதையும் உணர்ந்திருந்தாரு. அதை எப்படி மற்றவர்களுக்கு சொல்லணும் அப்படின்றதையும் அழகா அதுல எதை முக்கியப்படுத்தினாரு, விசுவாசத்தையும் சத்தியத்தையும் இது பண்ணாரு. மெயினா மனம் திரும்புதலை குறித்து அவர் அங்க என்ன பண்ணுகிறார், உணர்த்துகிறார். அப்போ அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்ட பவுல் எதற்கு அந்த தன்னுடைய அந்த ஊழியத்தை அவ்வளவு அருமையாய் அவர் அங்க அந்த ஒரு ஸ்ட்ராங்கா நான் அப்போஸ்தலனா அழைக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த அப்போஸ்தல ஊழியத்தை குறித்து அவர் அவ்வளவு அழகாய் அவர் அங்க சொல்லுகிற ஒரு அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் என்ன அப்படின்றதும், அவர் எதை பிரசங்கிக்கிறார், எதை முக்கியத்துவப்படுத்துகிறார் என்பதையும் சொல்லுகிறார். அடுத்து நம்ம பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 4:9 இதோட நம்ம முடிச்சுக்கலாம். 1 கொரிந்தியர் 4:9 வாசிக்கலாம். எங்களுக்கு தோன்றியபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்திற்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். அப்போ இங்க பார்க்கும்போது எனக்கு இந்த வசனத்தை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கும். யாராச்சும் சிலர் தன்னை அப்போஸ்தலர் அப்படின்னு பேர் சொல்லும் போது அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொன்னாலே அப்போஸ்தலர்கள் எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களை காணப்பட பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள் எல்லாருமே அவருக்குன்னு ரத்த சாட்சியாய் மரித்தாங்க. அப்ப எனக்கு தோணும், உலகத்துல நம்ம அப்போஸ்தலர்கள் அப்படின்னு ஈஸியா சொல்றோம். பட் ஆனா அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருமே என்னவா இருந்தாங்க, அவருடைய ஏன்னா பேதுருடைய ஊழியத்தை எல்லாம் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு ஆண்டவர், எனக்காக நீ மரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு ஊழியம் அது அப்போஸ்தல ஊழியம் அப்படின்றது. ஆனா நம்ம இன்னைக்கு இந்த காலகட்டங்கள்ல அதை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறோம் அப்படின்ற ஒரு காரியம். இப்போ இன்னைக்கு முதலாவது இந்த அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்ட அந்த பவுலை குறித்து நம்ம இதுல பார்க்கிறோம். இன்னொன்று அடுத்து பாத்தீங்கன்னா தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தல ஊழியம், அதுலயும் பர்டிகுலரா சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாய் அழைக்கப்பட்ட பவுல். அப்போ அந்த சுவிசேஷத்தை குறித்து நம்ம பின்னாடி காலங்கள்ல பார்க்கலாம். இதுல நம்மளுடைய அழைப்பை பத்தி பார்க்கும்போது பரிசுத்தவான்களாகும்படி, முக்கியமா ஆண்டவருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களை நம்ம 1 தெசலோனிக்கேயர் 4:3 எபிரேயர் 12:14 நம்ம பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. அப்ப நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போகிறதுக்கு முன்னால, சுவிசேஷத்தை குறித்து இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்கிறதுக்கு முன்னால நம்மளுடைய அழைப்பை நம்ம உறுதிப்படுத்தி கொள்ளணும். நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்றதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்போ முதலாவது நம்மிடத்துல மனம் திரும்புதல் காணப்படுகிறதா? எல்லாருக்குள்ளயுமே ஒரு மனம் திரும்புதல், ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள மனம் திரும்புதல் காணப்படணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை வெளிப்படணும். மற்றவரிடத்துல போய் ஒருவேளை நம்ம கேட்கறதுக்கு என்கிட்ட குறை இருக்கா, குற்றம் இருக்கா நம்ம கேட்கறதுக்கு பதிலாக நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து என்னுடைய குறைகளை குற்றங்களை, அதுவும் ரீசன்ட் டேஸ்லதான் எனக்கு என்னுடைய குறை எல்லாம் ஆண்டவர் சொல்லி தராரு. ஐயோ இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்ற உணர்வுள்ள இருதயம் நமக்குள்ள காணப்படணும். அதுதான் ஆண்டவர் முதலாவது நம்மளத்துல விரும்புகிறார். ஆக்சுவலி இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷமாவது முடிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சேன். ஆனாலும் பரவாயில்ல. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்மளே அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் அவர் மாற்றுவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.